Hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான், ஒரு நியூ கான்செப்ட்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து அந்த வீக்கான திங்ஸ் எல்லாம் groceries இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த வீக்கெண்ட் வந்து ஷாப்பிங் வந்து போறது வழக்கம். இப்போ பசங்களாம் ஸ்கூல் போகிறதுனால நம்மளுக்கு வந்து வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் அந்த வீக்கெண்டில் சாட்டர்டேனா அந்த வீக்கு போகிற தேவைப்படுற எல்லா திங்ஸுமே வந்து சாட்டர்டே வாங்க போவேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து வாங்க போகிறோம். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குகிறோம், எவ்வளோ ஓவராலாக எவ்வளோ பட்ஜெட் வருது, ஸோ அது வந்து நம்ம இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருது, ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டார்டிங்காக நான் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு இந்த நம்ம வீடியோக்காண்டி எதுவுமே எடுக்கல. ஆஸ் யூஷுவலாக நான் எப்படி ஒவ்வொரு வீக்கெண்டும் என்னென்ன திங்ஸ் வாங்கணும், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட குக்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அதுக்கேற்றால திங்ஸ் வாங்குவாங்க. நான் எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுறேனோ எனக்கு என்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதோ ஸோ அதை வந்து நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். லாஸ்ட்டு வந்து நான் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க ஷாப்பிங் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஒரு 2 ஷாப் வந்து போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கவராக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் தான், பிளாஸ்டிக் பேக்கில் தான் கொடுப்பாங்க, கேரி பேக்கில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபலூடா மிக்ஸ் வாங்கினேன். இது வந்து நம்ம இந்த பிள்ளைங்கலாம் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, ஸோ இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபலூடா மிக்ஸு. ஸோ இது ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம். இது வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கு இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர ஜாஸ்தி. 1 கிலோ வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 140 ரூபா 145 ரூபா கிட்ட பெரிய வெங்காயமே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 கிலோ போல் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இந்த கவரில் வந்து அவ்வளோதான். அடுத்த கவர் எடுத்துடலாம். அடுத்து அதே மாதிரி தாங்க தக்காளி. ஸோ தக்காளியும் 1 கிலோ கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் காராமணிக்காய், இந்த பைத்தங்காயின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இது வந்து ஒரு கெட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன கேரி பேக்கில் கொடுத்துட்டு இதில் வந்து எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதையும் நம்மளுக்கு வந்து இதில் பில் போட்டுருவாங்க. நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன சொரைக்காய் வாங்கினேன். வெயில் டைம் சொரைக்காய்லாம் சாப்பிட்டா நல்லது தானே. ஸோ சின்ன சொரைக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும், அந்த லெவலில் இருக்குது. 3வது பேக் ஓப்பன் பண்ணிடலாம். இது எல்லாமே இதில் வந்து மேங்கோ. இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரூட் சீசன்லாம் ஆரம்பிக்க போதில்ல, மாம்பழ சீசன் மெயினாக. எனக்கு வந்து இங்கே ஒமானில் பாகிஸ்தானி மேங்கோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ தானே சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் வந்து ஒரு 2 மேங்கோ மட்டும் எடுத்து, இது பாகிஸ்தானி கிடையாது, 2 மேங்கோ மட்டும் எடுத்து ட்ரையல் பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கு ஏதாவது லஸ்ஸி மாதிரியோ இல்லை கட் பண்ணி கூட கொடுக்கலாங்கிறதுக்காக 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு. எப்போவுமே வீட்டில் வந்து ஆரஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா விட்டமின் சி. இந்த ஆரஞ்சு எப்போவாவது நம்ம கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து கோல்டு வர மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஆரஞ்சு வந்து எப்போ ஷாப்பிங் போனாலும் கண்டிப்பாக 1 கிலோவாவது வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 400 கிராம் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து ஆப்பிள், ஒரு 4 பீஸ் மட்டும் ஆப்பிள் மட்டும் வாங்கியிருக்கோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய் பியர், அது ஒரு 3 பீஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் இருந்தால் நம்ம வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஏதாவது இடையில பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுங்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம், நாங்களும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த 1 வீக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரூட்ஸில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வெஜிடபிள் தான். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஆஃபரில் இருந்துச்சுங்க. ஸோ ப்ரொக்கோலி வந்து அந்த சீசனல் டைமில் தான் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து 2 ப்ரொக்கோலி வாங்கினேன். ஸோ பசங்களுமே ப்ரொக்கோலி வாங்கினே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. எனக்குமே ப்ரொக்கோலி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு 2 பீஸு. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய்.
இது வந்து நம்ம ஊர்லனா முழு பூசணி ஆகும்ல, இங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா நம்ம சைஸ் வழியா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸ்ல ஒரு டைம் வச்சு குழம்பு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீக் பம்கின் எல்லோ பம்கின் வச்சு ஒரு டிஷ் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ கொஞ்சம் தாண்டி இருக்கு. நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 50 ரூபாய் 55 ரூபாய்க்குள்ள வரும். ஸோ இந்த பீஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர். ஸோ குக்கும்பர் கண்டிப்பா இந்த வெயில் டைமுக்கு கண்டிப்பா அதிகமா எடுத்துக்கணும். பசங்களுக்கும் எடுத்துக்கலாம், நாங்களும் சம்டைம்ஸ் சாலட் மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம்னா குக்கும்பர் எடுத்துக்குவோம். ஸோ குக்கும்பர் வாங்கியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் கேரட் கொஞ்சமா. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸோட ரேட் ஏதாவது தெரியணும், எங்க ஒமான்ல எப்படி இருக்குன்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தால எக்ஸ்பிளைன் பண்றப்ப கண்டிப்பா அதோட பிரைஸும் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். அப்புறம் தேங்காய், 2 தேங்காய். ஸோ இதுவுமே வந்து ஒவ்வொரு டைமும் ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 தேங்காய் எடுத்துருக்கோம். அடுத்த கவர் பார்த்துடலாமா? ஐ திங்க் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பசங்களுக்குரிய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸு. இது வந்து லிச்சி ஃப்ரூட்டோட ஜூஸு. இது வந்து பசங்க சூஸ் பண்ணது. அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஒரு ஜூஸ் எடுத்து குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இது ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்நாக்ஸும் ஸ்வீட் பட்டெல்லாம் ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப சாப்பிடுவான். ஸோ அவனுக்காக ஒரு வேஃபர் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா அப்பப்போ ஏதாவது கேட்குறப்ப ஏதாவது கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டேன். வீட்டில் ஏதாவது பயிரோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கும் ஏதாவது தேவைப்படலை. ஸோ நம்மளுக்குமே எப்போவாவது தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு வேஃபர். அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீ தான் அதிகமாக லைக் பண்ணி குடிப்போம். ஸோ அதுக்காண்டி பீனட் வேர்க்கடலை இருக்குல்ல, ஸோ அந்த வேர்க்கடலை வந்து ஊர்லேருந்து வாங்கி வந்த வேர்க்கடலைலாம் காலி ஆயிடுச்சு. நல்லா வறுத்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பச்சை வேர்க்கடலை. இதை வந்து நம்ம வறுத்து கொஞ்சம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ டீ குடிக்கப்ப இந்த கடலையும் போட்டுட்டு கடலை போட்டுக்கலாம்ல. ஸோ அதனால இந்த 1 கிலோ வேர்க்கடலை ஸோ இது வாங்கியிருக்கோம். அடுத்து பச்சரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார். இது வந்து நான் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு இப்போ ரீசெண்டாக தானே வந்தேன். அப்போ வந்து மோஸ்ட்லி கிராசரிஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். பச்சரிசி மாவு வந்து எனக்கு ஊரில் ஒரு பிராண்டில் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல. அதனால நான் இங்கே வந்து வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு அதுவுமே இப்போ சரி ஒரு பேக்கெட் வாங்கிடலான்னு அதுவுமே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இரும்புல உள்ள ஒரு பணியார கல். புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து இங்கே பணியாரக்கல் வாங்கணும்னு நினச்சிட்டே வாங்கவே இல்லை. இந்தியாவில் வீட்டில் அம்மா வீட்டில் ஒன்று கிடக்கு, அப்புறம் எங்கள் வீட்டில் ஒன்று கிடக்கு. ஆனால் இங்கே நான் வந்து பணியாரக்கல் மட்டும் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்று வாங்கலாம். ஏன்னா பசங்களாம் ஸ்கூல் போகிறாங்க, ஸ்நாக்ஸ்க்கு ஹஸ்பண்ட் ஏதாவது என்னைக்கா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஒரு பணியாரக்கல் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருக்கு. நல்ல வெயிட்டாக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா உட்டில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஷாப்பிங் போகிறப்ப ஆளுக்கு ஒரு பீஸ் குலாப் ஜாமுன் வாங்கணும். இதோடவே கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான். இது ஒரு சின்ன பாக்ஸு ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு ஆலிவேரா ஸ்க்ரப் ஒன்று வாங்கினேன். ஆலிவேரா ஃபேஷியல் ஸ்க்ரப்பு. அப்புறம் சுகர் வந்து ஊர்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வரல, நாட்டு சக்கரை தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். இது வந்து ஒயிட் சுகர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது, அது வீட்டில் காலியானதுனால 2 கிலோ பேக்கெட்டு. இங்கே வந்து 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து 2 கிலோ போதும் அப்படின்ட்டு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன பேக்கெட் பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் வந்து இடம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக வாங்கினா ஸ்டோர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சின்ன பேக்கெட் தான் ஒரு பன்னீர் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சீஸ், மொசரல்லா சீஸ் வந்து 1+1 பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இன்னெல்லாம் சிக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கட்டு 900 கிராமு. எல்லா பீஸஸையுமே கட் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க.
இது வந்து ஒரு பீஸ். நான் வந்து ஃபுல் சிக்கனாக வாங்காமல் அந்த மாதிரி கட் பீஸ் வாங்கிடுவேன். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வேலையும் மிச்சமாயிடும், பீசஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆல்ரெடி ஃபிஷ் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதில் கொஞ்சம் இருக்குது. அதனால் சிக்கன் எப்போவாது வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவாது நைட்டு வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு நம்மளுக்கு தோணாது. வீட்லேயே நம்ம இது இருக்குல்ல, இதை வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தோணும். ஸோ அதனால் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ நம்மளும் வந்து வீட்டில் டின்னர் ஏதாவது பண்ணிக்கலான்னு ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் ஷாப்பிங், இவ்வளோதான். இடையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷாப்பிங்கில் வச்சு பசங்க வந்து ஒரு சாக்லேட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க. அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் ஒரு லெபான் குடித்தோம், மோர் ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் 200 ml குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் பப்ஸ் நான் ஒன்று, நானும் இவங்களும் ஹாஃப் தக்ஷித் ஒன்று சாப்பிட்டேன். ஸோ இவ்வளோதான் ஓவரால் ஷாப்பிங். இந்த வீக்கு இது வந்து சஃபிஷியண்டாகவே இருக்கும். ஆல்ரெடி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சில திங்ஸும் வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து நம்ம எக்ஸஸாகவும் வாங்கியிருக்கோம். இப்போ சுகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் ஓடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கியாச்சு. ஸோ இது ஓவராலாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷாப்பில் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட பில்லு. ஃபைனல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16.600 16 ரியால் 600 பைசைக்கு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஒரு ரியாலோட மதிப்பு வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 216.87. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16.600. ஸோ அப்போ 16.600 போட்டோம்னா நம்ம இந்தியன் மதிப்புக்கு 3600 ரூபா வருது. 3600 ரூபாங்க. இவ்வளோ பொருள் நம்ம ஊரில் வாங்கினா எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3600. நம்ம ஊரில் வாங்கினா ஐ திங்க் இதெல்லாம் ஒரு 1500 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம் தானே. 1500 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இன்னும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோட ஏதாவது உங்களுக்கு ஒரு இந்த பொருள் இங்கே வாங்கினா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.